ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அதோட ஃப்ளாட் டிசைன் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எந்தெந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம், எந்தெந்த ரூமில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 காட்டும் நம்ம தான் வந்து இதில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வார்ட்ரோப் இருக்கும். அதுக்கப்புறம் டிவி யூனிட், அதுக்கப்புறம் வந்து டைனிங், அதுக்கப்புறம் கிச்சன். இது வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட். கம்ப்ளீட்டாக வந்து இன்டீரியர் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் ஃப்ளாட். அந்த ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து லிவிங் ரூம், இந்த சைடு வந்து டைனிங், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஹால். இந்த இடத்துல வந்து டிவைடர் வரும். இந்த சைடு வந்து டிவி யூனிட். இதுக்கு முன்னாடி வந்து எங்கெங்கே என்னென்ன வரும் அப்படின்ட்டு ப்ராப்பராக வந்து மார்க்கிங்கில் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருப்போம். ப்ராப்பராக அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து பேஸ் யூனிட் வந்து இங்கே வரும், இவ்வளோ அகலம் வரும் அப்படின்ட்டு பேசிக்காக வந்து சொல்கிறது. இப்போது சில இடத்துல வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் பண்ணியிருப்போம். இல்லை வேணாம் கொஞ்சம் பெருசு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த கோடில் வந்து பண்ணியிருப்போம். அவங்க எதுக்காகனா இந்த யூனிட்டோட டோர் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகிற இடம். இதான் ஓவராலாக வந்து அந்த டிவி யூனிட் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே க்ராக்கரி யூனிட் ஒன்று வரும். ஆக்சுவலாக வந்து மேலே வந்து வேணான்ட்டாங்க. யூ ஷேப் வந்து நான் சொல்லியிருந்தேன், பட் என்னென்னா அவங்க வந்து எல் ஷேப்லேயே வந்து ஓகேன்ட்டாங்க. இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சின்ன சின்னதில் வந்து சேஞ்சஸ் வரும். இது ஆக்சுவலாக வந்து 11th ஃப்ளோரில் வந்து ஒர்க் பண்ணுறோம். இது வந்து 11th ஃப்ளோர். கேபினெட்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வரும். கேபினெட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அது அப்படியே வந்து ஃபிட்டிங் தான். இது வந்து கிச்சனோட பாக்ஸஸ் இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோ வரும், அது பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் ஒன்று வரும். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி யூனிட்டோட பேஸ் கேபினெட் மட்டும்தான் வரும். இங்கே வந்து ஒரு டிவி யூனிட்டோட கேபினெட் மட்டும்தான் இங்கே வரும். இங்கே வந்து காட் வந்து நம்ம தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வார்ட்ரோப். இது ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப் தான். இங்கே வந்து ஒரு பார் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வரும். இந்த எல் கார்னர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எல் கார்னர் டோர் வந்து போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எல் கார்னர் வந்து டம்மியாக பண்ணுவாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து வார்ட்ரோப் வந்து ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் அதுவும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கேபினெட் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ராயர்ஸ் வந்து இப்படி வரும், ஒரு செல்ஃப் இப்படி வரும், 2 செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்துடும். இது வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் அண்டு சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் வரும். இந்த ஃபால் சீலிங் வந்து இந்த பெட்ரூம், அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம், இன்னொரு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷனில் வந்து இந்த சைடில் கிரானைட், அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் அந்த மாதிரி தான் போட போகிறோம். பட் என்னென்னா அது வந்து ஃபைனலாக வந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் அங்கே போடுறோமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். இது வந்து பேஸ், இது வந்து பேஸ் ரைட், இது வந்து பேஸ் லெஃப்ட், பேஸ் யூனிட். அதுக்கப்புறம் வந்து அப்பர் யூனிட், அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட். அப்பர் யூனிட்டில் வந்து எந்தெந்த கேபினெட் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு மார்க்கிங் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து ரோலிங் ஷட்டர், இது வந்து அப்பர் யூனிட், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஹாப், அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர் வர மாதிரி வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஆர்ஓ, இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து வந்துடும். இந்த லாஸ்ட்டில் வந்து ஃப்ரிட்ஜ். இதில் வந்து நம்ம எதுவுமே டெமாலிஷன் எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக வந்து வுட் ஒர்க்கு தான். கிச்சன் கேபினெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஃபிட்டிங், ஜஸ்ட்டு ஸ்க்ரூ மட்டும்தான். ஏன்னா இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும்.
இது வந்து 2 பெட்ரூமுக்கு உண்டான பேசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அந்தளவுக்கு வந்து பெருசாக தான் இருக்கும். இது வந்து பெட்ரூம் 3. அதில் வந்து வார்ட்ரோப், இங்கே வந்து ஒரு கேபினெட், இது வந்து ஒரு கேபினெட், இது வந்து மிரர் வந்துடும். மேலே வந்து லாஃப்ட். இப்போ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியும். ஒரு கவுண்டரோட ஹைட்டு வந்து எவ்வளோ வரும், அந்த ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. நம்ம 2D 3D வந்து கொடுத்தாலும் அது ப்ராக்டிக்கலாக வந்து அந்த சைஸஸ்லாம் வந்து அவங்களால வந்து ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சைட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிடுறது. இதில் வந்து வெறும் வார்ட்ரோப் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து காட், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்லாம் வந்து ஒரு ரூமில் வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து காட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 77, 75 இந்த மாதிரிலாம் வரும். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க வந்து பெட்டோட சைஸ் சொன்னதுக்கப்புறமா தான் அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியாது. பெட்டோட சைஸ் சொன்னால் தான் பண்ண முடியும். பட் என்ன இங்கேயும் வந்து ஒரு காட் வரும். இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லிவிங் ரூம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து பெட்ரூம் 2 கிட்ஸ் பெட்ரூம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட், மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப். ஆக்சுவலாக வந்து இந்த வார்ட்ரோப்பில் வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 2 கேபினெட்ஸ் வர மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். திருப்பி அடிச்சுட்டு இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் வந்து இங்கே வார்ட்ரோப். இந்த இடத்துல வந்து காட் வந்துடும். இந்த இடத்துல வந்து காட் வந்துடும். பட் என்ன, இந்த காட் வர இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக உள்ளே போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து கிட்ஸ் பெட்ரூம்னால வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வர அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து இங்கே வராது. ஒரு ஸ்மால் பெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இது எல்லாமே பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைனில் எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மேலே வந்து ஒயிட், கீழே ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா க்ரே. இந்த ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இப்போ இதுக்கும் பெயிண்டிங்க்கும் லேமினேட்ஸ்க்கும் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஒன்றா வந்து நான் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இதான் கேபினெட்ஸ்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே தான் ஒரு கேபினெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாகவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.